ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் கெரியர் வேர்ல்டு. இந்த வீடியோவில் நம்ம 2 முக்கியமான விஷயங்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அப்போ தான் நாங்கள் போடுறதெல்லாம் பார்க்க முடியும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்வி சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக நாங்கள் இப்போ டீச் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடியோஸ் வேணால் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ அந்த வீடியோஸோட லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தரோம். நம்மளோட அனதர் சேனல் இருக்குது, பயோ கரியர். அதுலேயும் கல்வி டிவி வீடியோஸ் எல்லாமே நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, அதில் கேட்குற கொஷின்ஸ் நாங்கள் நோட் பண்ணி நாங்கள் வீடியோஸை நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்குரிய லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அந்த சேனலோட லிங்க்கும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 2 இம்பார்ட்டண்ட்டான கோரிக்கைகள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வர டிசம்பர் 7 பார்த்திங்கன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலேஜுகளுக்குலாம் பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஃபைனல் இயர்க்குலாம் ஓப்பன் பண்ணுறதா சொல்லிட்டாங்க. அதனால இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பள்ளி சங்க தலைவர்னு சொல்லி தனியார் பள்ளி ப்ரைவேட் ஸ்கூலோட சங்க தலைவர்கள்னு சொல்லி இருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் ஒரு மனு அனுப்பியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு, சிஎம்க்கு ஒரு மனு அனுப்பியிருக்காரு. அவர் அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலேஜஸ்க்குலாம் இப்போ ஓப்பன் பண்ணுறனால இப்போ கொரோனாவும் இப்போ கம்மியாகிட்டே வரனால, டிக்ரீஸ் ஆகிட்டே வரனால நீங்கள் இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணுங்கள், நாங்கள் நேரடியாக வகுப்புகள் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சில ஸ்கூலில் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஆன்லைன் கிளாஸ் போகிறனால நேரடியாக இப்போ எக்ஸாம் வரப்போகுது, பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொல்கிறனால நம்ம நேரடியாக வகுப்புகள் ஆரம்பிக்கணும். அதனால் நீங்கள் பள்ளிகள் ஜனவரியில் பொங்கலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மனு அனுப்பியிருக்காரு சிஎம்முக்கு. அது ஒரு ஃபஸ்ட்டு நியூஸு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பேரண்ட்ஸ் அண்டு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எப்போயுமே லாஸ்ட் இயர்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பப்ளிக் எக்ஸாம் வருதுன்னா முன்னாடியே நம்மளுக்கு பப்ளிக் எக்ஸாம் டேட் சொல்லிடுவாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொரோனா இருக்கிறனால இந்த ஃபஸ்ட்டு நவம்பர் 16 ஓப்பன் பண்ணுறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே வேணான்னு சொன்னனால, கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்ற பிறகு எல்லாருமே வேணான்னு சொன்னனால ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறது கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ லாஸ்ட் இயர்னால் இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டேட் தெரிஞ்சனால அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இயர் என்னன்னே தெரிய மாட்டுது. ஸோ எப்படி உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரியலை. அதனால் நீங்கள் சீக்கிரமாக எக்ஸாம் டேட்டை சொல்லுங்கள் 10th 11th 12th அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லா பேரண்ட்ஸும் அண்டு ஸ்டூடெண்ட்ஸும் கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் தமிழக அரசு சீக்கிரமாக டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பப்ளிக் எக்ஸாம் எப்பயும் போல் மார்ச்சில் நடக்குமா, இல்லாட்டி ஜூன் ஜூலையில் தள்ளி போகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ரெடியூஸ் பண்ணாங்களே சிலபஸ், அது என்னன்னு தெரிஞ்சால் தான் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க முடியும்னு சொல்லி அந்த ஒரு கோரிக்கையும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2 இம்பார்ட்டண்டான கோரிக்கைகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஜனவரிக்கு அப்புறம் ஸ்கூல் ஓப்பன் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அடுத்த நியூஸ்க்காண்டி நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு நியூஸ் வந்துச்சுன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ.